Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு வந்து கோல்ட் அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ நேற்று இது நம்ம அனலைஸ் பண்ண விஷயம். ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் கண்டினியூவாக சான்சஸ் இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் நேற்றுலேருந்து ஹெவி பையில் தான் இருக்குது. ரீசன் வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட்டு நியூஸ் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஈவினிங் 6 PM. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து மார்னிங் ஏஷியா டைம்லேயும் மார்க்கெட் வந்து பை ஃபோக்கஸ் தான் பண்ணுது. ஸோ நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து நம்ம நேற்று ட்ரா பண்ண விஷயம். ஸோ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நான் போகிறேன் மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட் பார்ப்போம். ஸோ மந்த்லி சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும். மந்த்லி சார்ட் வந்து ஒரு 50% வந்து மந்த்லி சார்ட்டில் 50%க்கு மேலே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள உங்களுக்கு இனி செல் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் கட்டாயம் வந்து இந்த 1660க்கு கீழே தான் உங்களுக்கு செல் ஆப்ஷன். ஸோ அது மட்டும் நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ டவுன் சைட் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அதுலேருந்து நம்ம ஷார்ட் பை ஷார்ட் செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் செல் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் 1660 கீழே மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் டவுன் சைட் போகக்குள்ள தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மார்க்கெட்டை வந்து எகெயின் நம்ம செல் ஆப்ஷன் போகிறதுக்கு. ஸோ அதை விட பெட்டரான கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது நம்மளோட 1680. ஸோ 1680 மார்க்கெட் வந்து ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஸோ ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிட்டு போன மாதிரி அதே சிச்சுவேஷன் திரும்பவும் டவுன் வரத்துக்குரிய சான்சஸும் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு 6 மந்த் பார்க்கக்குள்ள இந்த 6 மந்த்லேயும் நம்மளுக்கு மார்க்கெட் டவுன். இப்போ மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குன்னு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்காக மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ பை ஆப்ஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணால் 1712க்கு மேலே தான் நமக்கு பை ஆப்ஷன். ஸோ வேணா அந்த லைனையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நான் வீக்லி சார்ட்லேயும் இதே ஐடியா தான் நான் சொல்லியிருக்கேன், சேஞ்சஸ் இல்லை. ஸோ நீங்கள் வீக்லி சார்ட் பார்க்குறதா இருந்தாலும் வீக்லி சார்ட் வந்து பார்த்தாலும் ஓகே. ஸோ வேணா இதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே தான் பை ஆப்ஷன். ஸோ வீக்லி அப்டேட் போய்க்கிறோம். வீக்லி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்த மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ஒரு பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபிபனாச்சி படி பார்க்க போனால் நமக்கு 50% வந்து மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு. மார்க்கெட்டில் 50%க்கு மேலே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று ஓப்பன் பண்ண மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஹெவி பையில் இருக்குது. ஸோ இந்த இதிலேருந்து நான் பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த ஜூன்லேருந்து நம்ம 50% வந்து மார்க்கெட்டில் பார்க்க போகிறோம். ஸோ 50% பார்த்தோம்னா 1680 வந்து நல்ல ஒரு ஜூன். ஸோ இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நம்ம செல் ஜூன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் மீனிங். ஸோ அதே மாதிரி 4 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். 4 ஹவர் சார்ட் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஏஷியா மார்க்கெட்டில் மார்னிங் மார்க்கெட்லேயே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஏஷியா மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்திருக்கு. ஸோ 170203 எடுத்துக்கிறோங்க அப்ராக்ஸாக. ஸோ 03. ஸோ 03க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் கிடச்சுன்னா கட்டாயம் பை ஆப்ஷன் வந்து 1710 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது பைக்கான விஷயம். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக 1720 மட்டும் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. மேபி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கட்டாயம் வந்து டாப்லஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரையில் நம்ம பை ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும் மார்க்கெட்டில். ஸோ இதிலேருந்து போகிற மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கட்டாயம் கொடுக்கணும். ஸோ இதிலேருந்து நம்ம பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஓவராலாக பார்க்க போனால் நம்மளோட கீ ஜோன் 50%ல் இருக்கிற கீ ஜோன் இது தான். ஸோ கீ ஜோனும் அதுதான். நமக்கு செல் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 1676 கீழே தான் நமக்கு செல் ஆப்ஷன். ஸோ இந்த ஜோனை நான் வந்து நோட் பண்ணிடுறேன். அதாவது லாங் செல் நீங்கள் எகெயின் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இதுக்கு கீழே லாங் செல். ஸோ இந்த டைம் லாங் செல் வரக்குள்ள கொஞ்சம் டீப்பாக மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. இவ்வளோ தூரம் மார்க்கெட் வரதுக்குரிய சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஏன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்எஃப்சி நியூஸுக்கு பிறகு தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் இருக்குது. ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுலேருந்து வர்ற மார்க்கெட் வந்து திரும்ப ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப நமக்கு ஃபால் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்க போனால் மெயினாக இருக்கிறது இந்த பாயிண்ட்ஸ் தான். இந்த ஜூன். ஸோ நம்ம பை ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் இந்த ஜூனில் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள இதிலேருந்து நீங்கள் பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ இதிலேருந்து பை ஆப்ஷன். ஸோ இந்த டைம் பை ஆப்ஷன் கொஞ்சம் 1720 மட்டும் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ டாப் லாஸ் வந்து கட்டாயம் மெயின்டைன் பண்ணிக்கிறங்க டாப் லாஸ். ஸோ நம்மளை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து ஸ்டார்டிங்கே ஏ ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்படி ஏ ஆப்ஷன் நடக்காட்டி கட்டாயம் பி ஆப்ஷன் நடக்கும். அப்படி பி ஆப்ஷன் நடக்காட்டி கட்டாயம் இந்த சி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ இருக்கிறதுல இந்த பாயிண்ட்ஸ், இந்த ப்ரைஸ் நமக்கு கட்டாயம் தேவைப்படும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தா தான் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இதுக்கு மேலே தான் நமக்கு லாங் பை ஸ்டார்ட் ஆகும். என்ன ரீசன்னா நீங்கள் வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீக்லி சார்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்கக்குள்ளே கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் லாங் பை போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நீங்கள் செல் இதுக்கு கீழே பிலோ செல் 1680 நமக்கு 1666 கீழே எகெயின் வந்து நமக்கு லாங் செல் திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ லாங் பைன்னு பார்க்க போனால் 1710 1712 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் வந்து லாங் பை போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ லாங் பை போனால் கட்டாயம் 1730 ஃபஸ்ட் 1720 ஒரு மெயின் ஜோன் 1730, அதுக்கு பிறகு 1750 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இது தான். ஸோ நீங்கள் செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இதிலேருந்து நம்ம செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். பட் மார்க்கெட் வந்து பையர்ஸ் கூட இருக்கிறனால நம்ம வெயிட் பண்ணுவோம். நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கக்குள்ள அதிலேருந்து நீங்கள் பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் 2 என்ட்ரி இருக்குது. ஒன்று 1680, இன்னொரு என்ட்ரி ஒன்று இருக்குது நமக்கு இந்த என்ட்ரி. ஸோ 1686 இல்லாட்டி 86 எடுங்க, இப்போதைக்கு அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஜூன், ஏன்னா இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் தான் நம்மளுக்கு வந்து மேலே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ரிட்டர்ன் இந்த இடத்துக்கு வரக்குள்ள இதிலேருந்தும் நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேபி அது ஃபெயிலியராக இருந்தால் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் 1680 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சின்ன 50% தான், 55 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். பட் கட்டாயம் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.